படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோ வந்து ஐகிரி அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணிட்டு இருக்கான். ஒரு நாள் ஸ்பெஷல் டேட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவனோட எக்ஸ் லவரை பற்றி உங்ககிட்ட சொல்லணும், இன்னைக்கு எங்களோட ஸ்பெஷல் டே அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறான். அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள லவ் ஸ்டோரி நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கும். பட் இவளுக்கு வந்து ஃபாரின் போகணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆசை. அதுக்காக பேக்கப் வெரிஃபிகேஷனுக்கு ஹீரோவோடதை கொடுத்துருப்பா. ஆனால் ஹீரோ வந்து இவ ஃபாரின் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மாற்றி மாற்றி சொன்னதுனால அவளோட விசாவை கேன்சல் பண்ணிடுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் ரெண்டு பேர்த்துக்குள்ள பயங்கரமாக சண்டை வந்து கடைசியில் பிரேக்கப்பே பண்ணிட்டு போயிடுறாங்க. ஹீரோவும் ட்ரை பண்ண எவ்வளவோ நினச்சிருப்பான், பட் முடிஞ்சிருக்காது. அதுலேருந்து யாரையுமே பார்க்காம இப்போ ஐகிரியை தான் பார்த்து லவ் ப்ரப்போஸும் பண்ணியிருப்பான். ஐகிரியுமே இதெல்லாம் தெரிஞ்சுதான் ஹீரோவை லவ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் ஹோட்டல் போயிருக்கப்ப யதார்த்தமாக அந்த பொண்ணை வந்து மீட் பண்ணுறாங்க. இவனை பார்த்ததுமே அந்த பொண்ணு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடறா. ஐகிரி கிட்ட பெர்மிஷன் கேட்டு அவளை ஒரு நாள் நைட் வந்து வீட்டுக்கு வந்து இன்வைட் பண்றாங்க டின்னருக்காக. இப்படியே பேசிட்டு இருக்கப்ப அவ பேசுறது வந்து ஐகிரிக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. அந்த பொண்ணை எப்படியாச்சும் ஹர்ட் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் ஐகிரி பேசிக்கிட்டே இருக்கா. அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஹீரோ வந்து ஐகிரியை கல்யாணம் பண்ணியிருப்பான். உன் மேல இருந்த கோவத்துல தான் சொன்னா எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலன்னு சொன்னதும் ஐகிரிக்கு இன்னும் பயம் ஏற்பட ஆரம்பிக்குது.